வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டில் அறிவியல் தொழில்நுட்பத் துறையில் புத்தொழில்கள் தொடங்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் தாயகம் திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. உலக பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காரைக்காலில் பிஜேபியின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், வரும் தேர்தலில் இந்த கூட்டணி 60% வாக்குகளை பெறும் என்று கூறினார். புதுச்சேரியில் தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் கூடுதல் வேலைவாய்ப்புகள் கிடைக்க அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரி வளர்ச்சியடைந்த பகுதியாக முன்னேறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அமெரிக்கா உள்ளிட்ட பிற நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று அவர் தெரிவித்தார். இத்தகைய ஒப்பந்தங்களின் மூலம் மீனவர்களுக்கு சர்வதேச சந்தையில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்றும் திரு அமித் ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்ட பிஜேபி மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர். நாட்டில் அறிவியல் தொழில்நுட்பத் துறையில் புத்தொழில்கள் தொடங்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தொடங்கிய இது தொடர்பான மாநாட்டில் பேசிய அவர், உலக அளவில் இந்தியாவில்தான் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாகவும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவித்து அதன் மூலம் இளைஞர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் அரசு முக்கிய கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். முத்ரா திட்டத்தின் கீழ் 30 கோடி இளைஞர்கள் பயன்பெற்றுள்ளதாகவும் இதில் 67% பெண்கள் என்றும் அவர் தெரிவித்தார். தங்களது கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெறுவதற்கான நடவடிக்கைகளை இளைஞர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் காப்புரிமை பெறும் பட்டியலில் இந்தியா 6வது இடத்தில் உள்ளதாகவும் அவர் கூறினார். புதிய கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெறுவதற்காக 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு வேலை என்ற நோக்கில் செயல்படாமல் பிறருக்கு வேலை கொடுக்கும் அளவிற்கு தங்களது கண்டுபிடிப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ரத்தம் உறைதல் குறைபாட்டை சரி செய்வதற்கான மருத்துவ ஆராய்ச்சிகள் ஊக்குவிக்கப்பட்டு அதற்கான தீர்வுகள் எட்டும் தருவாயில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். உலகிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் உள்ள சிஎம்சி வேலூர் மருத்துவமனை இந்த ஆய்வில் வெற்றி பெற்றுள்ளது என்றும் அவர் புகழாரம் சூட்டினார். தொழில்நுட்ப உதவியை கோரும் நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு மத்திய அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் தயாராக உள்ளதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் தாயகம் திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட 12 தமிழக மீனவர்களில் 9 மீனவர்களை யாழ்ப்பாணம் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 3 மீனவர்களுக்கு 6 மாத கடுங்காவல் சிறை தண்டனையும் தலா 11,60,000 இலங்கை ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இலங்கை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் விரைவில் தாயகம் திரும்ப நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் 40வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான திரு ஆர்.என். ரவி பங்கேற்று பட்டங்களை வழங்கினார். இதில் பல்கலைக்கழக துறைகள் மற்றும் அதன் இணைப்பு கல்லூரிகளைச் சேர்ந்த 1500 பேருக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. மேலும் இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி படிப்பிற்காக 92,287 பேருக்கு பல்வேறு பாடப்பிரிவுகளில் பட்டங்கள் வழங்கப்பட்டன. தமிழகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் ரெட்டியாரூரில் இன்று நடைபெற்ற மருத்துவ முகாமில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் இதுவரை நடைபெற்ற மருத்துவ முகாம்கள் மூலம் 17,83,000 பேர் பயனடைந்துள்ளதாக கூறினார். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பாதிப்புகளை தடுப்பதற்கான திட்டத்தின் மூலம் 3,38,649 மாணவிகள் பயன்பெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். சென்னையில் 417 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவமனை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் திரு மா சுப்பிரமணியன் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக தமாக தலைவர் திரு ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் இன்று கட்சியின் மண்டல நிர்வாகிகள் உடனான தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு அளித்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை மோசமடைந்துள்ளதாகவும் திரு ஜி.கே. வாசன் தெரிவித்தார். மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கி இணைந்து பொதுமக்கள், சிறு வணிகர்கள் மற்றும் மாணவர்களிடையே நிதி சேவைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றன. தென்காசி மாவட்டம் களங்காடு கிராமத்தில் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு கணேசன் தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வங்கி சேவைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அரசு மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி இணைந்து பொதுமக்கள், சிறு வணிகர்கள் மற்றும் மாணவர்களுக்கிடையே நிதி சேவைகள், வங்கி பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நாடு முழுவதும் சிறப்பு நிதிசார் விழிப்புணர்வு விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று தென்காசி மாவட்டம் களங்காடு கிராமத்தில் நடைபெற்றது. அப்போது KYC குறித்து பொதுமக்களிடையே விளக்கம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து வங்கியில் சேமிப்பு கணக்கு, நடப்பு கணக்கு தொடங்குவது, கடன் பெறும் வழிமுறைகள், அரசு காப்பீடு திட்டங்கள், நிதி நிறுவனம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கிடையே வழங்கப்பட்டது. மேலும் KYC-யை புதுப்பிக்க கோரி வரும் போலி அழைப்புகள், குறுஞ்செய்திகள், போலியான இணையதள இணைப்புகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் கிராம மக்களிடம் வலியுறுத்தப்பட்டது. தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில். மாவட்டச் செய்திகள். சென்னை திருவிக நகர் பகுதியில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் 57 பயனாளிகளுக்கு சுமார் 48 லட்சம் ரூபாய் மதிப்பில் மாநில அமைச்சர் திரு சேகர் பாபு நலத்திட்ட உதவிகளை இன்று வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக குளிரூட்டப்பட்ட காத்திருப்போர் அறை திறக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் புல்வாமா தாக்குதல் நினைவு தினத்தையொட்டி பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் தங்கப்பதக்கம் வென்றார். பஹ்ரைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது அல் இம்ரேனை வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஸ்ரீவள்ளி ரஷ்மிகா இணை பட்டம் வென்றது. சென்னை சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹர்மீத் தேசாய், யசஸ்வினி கார்படே இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 11-6, 11-9 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் பயாஸ் ஜெயின், சிண்ட்ரெலா தாஸ் இணையை வென்றது. ISL கால்பந்து போட்டி இன்று தொடங்கியது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. ரூர்கேலாவில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டில் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் புத்தொழில்கள் தொடங்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் தாயகம் திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. உலக பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.